வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முதல்வர் பதவியில் இருந்து நிதிஷ்குமார் திடீர் விலகல். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட கட்சியினர் கடும் எதிர்ப்பு. 4 நாள் பயணமாக இந்தியா வந்த பின்லாந்து அதிபர் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. இந்தியா பின்லாந்து உறவுகள் குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை. அரசியலில் புது வரலாறு படைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வைரல் வீடியோ குறித்து தஞ்சையில் விளக்கம். ஈரான் மீதான தாக்குதல் 6வது நாளாக நீட்டிப்பு. மதுரையில் இருந்து செல்லும் விமானங்கள் 3வது நாளாக ரத்து. பீகார் முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தார். பீகார் மாநிலத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம், பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. 243 தொகுதிகள் கொண்ட பீகாரில் 202 தொகுதிகளை வென்று என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடித்தது. மேலவை உறுப்பினரான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் பீகாரின் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் மீண்டும் மாநிலத்தின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். அதேபோல் பாஜகவின் சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜயகுமார் ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு, பீகார் உள்ளிட்ட நாடு முழுவதும் 37 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைவதை தொடர்ந்து வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் முதல்வர் பதவியில் இருந்து விலகுவதாக நிதிஷ்குமார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், கடந்த 2 தசாப்தங்களுக்கும் மேலாக தொடர்ந்து என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆதரவும் பெரிய பலமாக இருந்து வருவதாக தெரிவித்தார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பின்லாந்து அதிபரை பிரதமர் மோடி சந்தித்து பேசியுள்ளார். பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு நேற்று வருகை தந்தார். டெல்லி விமான நிலையத்தில் வந்து இறங்கிய அதிபர் அலெக்சாண்டருக்கு அரசு முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் நேரில் வரவேற்றார். இந்நிலையில் பிரதமர் மோடியுடன் இன்று அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் வர்த்தகம், முதலீடு, முக்கிய தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய, சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேற்காசிய போர் நிலவரம் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. டெல்லியில் கடந்த மாதம் நடைபெற்ற சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பங்கேற்றிருந்த அலெக்சாண்டர் சில வாரங்களுக்குள் மீண்டும் இந்திய பயணம் மேற்கொண்டுள்ளது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் வைரலான வீடியோ குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். திமுக, காங்கிரஸ் இடையில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தானது. ஆட்சியில் பங்கு, கூடுதல் சீட் ஒதுக்கீடு, உள்ளாட்சியில் அதிகார பகிர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து திமுக தலைமைக்கு அழுத்தம் கொடுத்தனர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையில் சலசலப்பு ஏற்பட்டது. கடைசியாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் நேரில் வந்து மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார். இறுதியாக காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் உடன் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டது. திமுக, காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியே வந்து காரில் ஏறினார். அப்போது அங்கிருந்து செய்தியாளர்களை பார்த்து கை காட்டினார். மேலும் முடிஞ்சிருச்சு என்று கையை காண்பித்தபடி சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது பற்றி தஞ்சை திருமண விழாவில் பேசிய மு.க. ஸ்டாலின், திமுக, காங்கிரஸ் இடையில் கூட்டணி பேச்சுவார்த்தை கையெழுத்தான நிலையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு முடிஞ்சிருச்சு என்று பதில் அளித்ததாகவும், அது இந்த அளவு வைரலாகும் என்று நினைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போரானது இன்று 6வது நாளாக தொடர்ந்து வருகிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தி வரும் தாக்குதல் 6வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. நேற்று ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் வீழ்த்தியதை தொடர்ந்து இன்று அதிகாலை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. முன்னதாக ஈரானின் ஆதரவுடன் இயங்கி வருகிற ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து லெபனானின் பெய்ரூட் பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது.
அதனைத் தொடர்ந்து ஈரானின் பாதுகாப்பு படைகள் மற்றும் அரசு கட்டிடங்கள் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து குண்டுவீச்சை தீவிரப்படுத்தின. கடந்த சனிக்கிழமை ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தியதில் இருந்து போர் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளின் கூட்டு தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போரானது குறைந்தது 1 மாதம் அல்லது அதற்கு மேலும் நீடிக்கலாம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ள நிலையில் நாளுக்கு நாள் போரின் தாக்குதல் அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையே உலகின் முக்கிய நீர்வழி தடமான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளது. இதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக வளைகுடா வழியாக கடல்சார் வர்த்தகத்திற்கான அரசியல் ஆபத்து காப்பீட்டை அறிவித்திருக்கிறார். மேலும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அமெரிக்கா கடற்படை டேங்கர்களை அழைத்து செல்லும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையே இந்த போரின் தாக்கம் காரணமாக வளைகுடா நாடுகளில் சிக்கி தவிக்கிற இந்தியர்களை மீட்டு நாடு கொண்டு வரும் முயற்சிகளை இந்திய அரசு முன்னெடுத்து வருகிறது. அதற்காக சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தனியார் பள்ளிகளில் அரசியல் மற்றும் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளில் ஜாதி, மதம் சார்ந்த நிகழ்வுகள் நடைபெறுவதால் பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றன. குறிப்பாக RSS மற்றும் சிறுபான்மை அமைப்புகள் பள்ளி வளாகங்களில் தொடர்ந்து மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதில் அரசியல் அல்லது கருத்தியல் மற்றும் வகுப்புவாத அல்லது பிரிவினைவாத தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என தெரிவித்துள்ளது. கலாச்சார நிகழ்வுகள், சமூக சேவை திட்டங்கள், இரத்த தான முகாம்கள், நினைவு விழாக்கள் அல்லது இது போன்ற செயல்பாடுகள் அவை மத சார்பற்றவை, அரசியல் சாராதவை, கல்வி நிறுவனத்தின் நேரடி மேற்பார்வை மற்றும் பொறுப்பின் கீழ் நடத்தப்பட்டால் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்காக LK சுதீஷ், அன்புமணி, தம்பிதுரை ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதில் திமுக சார்பில் திருச்சி சிவா, NR இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி சோமு, அதிமுகவின் தம்பிதுரை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு உட்பட நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 37 மாநிலங்களவை இடங்களுக்கு மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 இடங்களில் MLA-க்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் 4 இடங்கள் திமுகவுக்கும் 2 இடங்கள் அதிமுகவுக்கும் கிடைத்துள்ளது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 1 மாநிலங்களவை இடமும் காங்கிரசுக்கு 1 மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்டது. அதிமுக தரப்பில் பாமகவுக்கு 1 இடம் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் அந்தந்த கட்சிகள் தங்களின் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துள்ளன. திமுகவின் திருச்சி சிவா, பேராசிரியர் கான்ஸ்டைன் ரவீந்திரன், அதிமுக தம்பிதுரை, காங்கிரஸ் கிறிஸ்டோபர் திலக், பாமக அன்புமணி, தேமுதிக LK சுதீஷ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் விஜயகாந்த் நினைவிடத்தில் வேட்புமனுவை வைத்து வழிபட்ட LK சுதீஷ் சென்னை தலைமை செயலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதேபோல் தம்பிதுரை, அன்புமணி ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். 80% அதிமுகவினர் திமுகவில் இணைவார்கள் என்று OPS அறிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த ராயபாளையத்தில் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுக உட்பட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் திமுகவில் இணையும் விழாவும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இவ்விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சிக்கான கால்கோள் விழா பத்திர பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் P மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம், தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன், MP தங்க தமிழ்செல்வன், முன்னாள் MLA ஐயப்பன், OP ரவீந்திரநாத் குமார், முன்னாள் MP கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த O பன்னீர்செல்வம், தற்போதைய திமுக ஆட்சியில் அடித்தட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை புரிந்து அவர்களுக்கான உதவியை முதல்வர் செய்து வருகிறார் என்று கூறினார். எனவே இந்த ஆட்சி தொடர வேண்டும் என அனைத்து தரப்புகளும் தங்களின் ஆதரவை தெரிவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு, அடித்தளத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு
எது தேவையோ அந்த தேவையை அறிந்து புரிந்து அதை செயல்படுத்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஒரு சிறப்பான ஆட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலை இருக்கின்றது. அந்த நிலை மீண்டும் தொடர வேண்டும் என்றுதான் தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து தரப்பட்ட மக்களும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அவருக்கு தார்மீக ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் மீண்டும் தேர்தல் வருகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையும் வருகின்ற தேர்தலையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று அனைத்து தரப்பட்ட மக்களும் அவர்களாகவே தேவை அறிந்து சாதனை புரிந்த இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. மடப்புரம் அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த பெண் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் நகை திருட்டு புகாரை முடித்து வைப்பதில் ஆட்சேபனை இல்லை என்று தெரிவித்துள்ளார். மடப்புரம் காளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் நகை திருட்டு வழக்கு தொடர்பான விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு தனிப்படை காவலர்களால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்தார். இது தொடர்பாக தனிப்படை காவலர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர் உட்பட 4 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தனிப்படை காவலர்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை உயர் நீதிமன்றத்தில் கடந்த வாரம் வந்தபோது அஜித்குமார் மீது நிக்கிதா என்பவர் அளித்த நகை திருட்டு புகாருக்கு ஆதாரம் இல்லை என்பதால் வழக்கை முடிக்க முடிவு செய்திருப்பதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு மீதான விசாரணை தொடர்பாக மதுரை மாவட்ட கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிபதி அசன் முகமது முன்பு நிக்கிதா நேற்று ஆஜரானார். அப்போது புகாரை முடித்து வைக்க சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு புகாரை முடிக்க ஆட்சேபனை இல்லை எனவும் எனது புகாரின் பேரில் பதிவு செய்த வழக்கை முடித்து விடலாம் எனவும் கூறினார். இதனை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 9ஆம் தேதி நீதிபதி தள்ளி வைத்தார். இல்ல ஸ்பெஷல் டீம் கூப்பிட்டு போய் விசாரிச்சாங்கன்றது எனக்கு தெரியாது இல்லையா. நான் கொடுத்த என்னோட கம்ப்ளைண்ட்டை நாங்க அரௌண்ட் 3 o'clock ஸ்டேஷன் போயிட்டோம். ஆனா கம்ப்ளைண்ட் என்கிட்ட வாங்கினதே 7க்கு மேலே தான். ஏன்னா இவருக்கு இன்ஸ்பெக்டர் வரதுக்காக வெயிட் பண்ணுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவ்வளோ நேரம் அந்த கொசுக்கடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆர் கூட ரொம்ப நாங்கள் கேட்டுக்கிட்ட அப்புறம் தான் சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு போனாங்களோ, நான் இருக்கிற வரைக்கும் அவர் ஸ்டேஷனில் இருந்தார், அவ்வளோதான் எனக்கு தெரியும். வெளியே கூட்டிகிட்டு போனாங்க, ஸ்பெஷல் டீம் வந்தது, இதெல்லாமே எனக்கு தெரியாத விஷயங்கள். மீடியாவை பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை டவுன் ஹால் பகுதியில் கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் தேர் திருவிழா கடந்த வாரம் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி மற்றும் பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து கொடியேற்றம், சிறப்பு பூஜை மற்றும் திருக்கல்யாணம் ஆகியவை நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திரு தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் கோணியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து ஒப்பனக்கார வீதி, வைசியால் வீதி, கருப்ப கவுண்டர் வீதி வழியாக தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தன்னுடைய சுயநலத்திற்காக தமிழ்நாட்டை அடகு வைப்பவர்தான் எடப்பாடி பழனிசாமி என அந்தியூர் செல்வராஜ் விமர்சித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளரும் எம்பியுமான ராஜேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான அந்தியூர் செல்வராஜ், இக்கூட்டத்தில் அமைச்சர் மதிவேந்தன், இளைஞர் அணி மாநில துணை செயலாளர் ஆனந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அந்தியூர் செல்வராஜ், தன்னுடைய சுயநலத்திற்காக தமிழ்நாட்டின் மானத்தை அடகு வைப்பவர்தான் எடப்பாடி பழனிசாமி என கூறினார். எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்ட தலைவர் எம்ஜிஆர் 1967ஆம் ஆண்டு பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற சின்னம்தான் உதயசூரியன் என கூறிய அவர்,
அதிமுக இரட்டை இலை சின்னம் கூட மாறி இருக்கிறது. ஆனால் 1952ஆம் ஆண்டு திமுக எந்த சின்னத்தில் நின்று வென்றார்களோ அதே சின்னம்தான் உதயசூரியனாக இந்நாட்டிற்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். காட்பாடி அடுத்த கரசமங்கலத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு 3 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள கோவில் கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகி முரளி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கரசமங்கலம் கிராமத்தில் உள்ள ரகுபதி நகரில் சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு கோவில் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த எம்ஜிஆர் கோவில் நிறுவனர் முரளி, தான் சிறுவனாக இருக்கும் போது எம்ஜிஆரை அருகில் இருந்து பார்த்தவன் எனவும், எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அவரது நினைவாக கோவில் ஒன்று கட்ட வேண்டும் என நினைத்து நண்பர்கள் உதவியோடு சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் இறைவன் எம்ஜிஆர் திருக்கோவில் கட்டி முடித்துள்ளதாகவும் கூறினார். மேலும் எம்ஜிஆர் பஞ்சலோக சிலை வைத்து அதற்கு கும்பாபிஷேகம் செய்ய உள்ளதாக கூறிய அவர், இதில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தலைவர் நாங்கள் இறைவன் எம்ஜிஆரா அவர் தெய்வமா நாங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு தெய்வம் அவரால் எத்தனையோ பேர் தமிழகத்தில் வளர்ந்துருக்காங்க. பட் நாங்கள் எங்கள் டீம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் தலைவர் கோயில் கட்டணும் விரும்பணும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றா சேர்ந்து கட்டுறது தான் எம்ஜிஆர் கோவில். தமிழகத்தில் குற்றங்கள் குறைந்து தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு முடிந்த திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதன் ஒரு பகுதியாக வள்ளியூரில் 12.13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து வள்ளியூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு, மாவட்ட ஆட்சியர் சுகுமார் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை இரண்டையும் சபாநாயகர் அப்பாவு திறந்து வைத்தார். பின்னர் ராதாபுரம், வள்ளியூர், நாங்குநேரி, களக்காடு, பாளையங்கோட்டை, சேரன் மகாதேவி ஆகிய 6 ஊராட்சி ஒன்றியத்தில் 831 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் 605.75 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டு குடிநீர் திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு, திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக உள்ளது எனவும், விஜய் எழுதி கொடுப்பதை பேசும் நபர், அவர் பேச்சு முக்கியத்துவம் இல்லாதது எனவும் தெரிவித்தார். 831 ஊரில் உள்ள 96,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்து தாமிரபரணி நல்ல தண்ணீர் கொடுப்பதற்காக 605 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய முதல்வருக்கு நன்றி. நிதியையும் ஒதுக்கி அந்த திட்ட பணிகளை இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சென்னையிலிருந்து காணொலி மூலம் ஆரம்பித்து வைத்து வடக்கன்பலத்தில் வைத்து இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தினம் 55 லிட்டர் வீதம் நல்ல தண்ணீர், தாமிரபரணி தண்ணீர் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளார். அவர் எழுதி கொடுத்ததை பார்த்திருப்பாரு. இது ஒரு முக்கியத்துவமா? மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நெல்லினை கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது கிராம நிர்வாக அலுவலர்களின் போராட்டத்தால் சிட்டா அடங்கல் பெற முடியாததால் அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல்லை விற்பனை செய்ய முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 184 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு ஏற்படும் கால விரயத்தை தவிர்க்கவும், வெளி மாவட்ட நெல் கொள்முதலை தடுக்கவும் கொள்முதலின் போது விவசாயிகளிடம் சிட்டா அடங்கல் பெறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஃபெரா கூட்டமைப்பு சார்பில் கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நெல் அறுவடை செய்த விவசாயிகள் கொள்முதல் நிலையங்களில் முன்பதிவு செய்வதற்கும் நெல் விற்பனை செய்து பில் போடுவதற்கும்
சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் சிட்டா அடங்கல் மற்றும் விற்பனை செய்ததற்கான கடவு சொல்லை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் நிலையங்கள் மற்றும் வீடுகளில் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைத்துள்ளதாகவும், எனவே விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1000 மூட்டை வரையும் கொள்முதல் பண்ணணும்னு டிஎன்சிஎஸ்சியில் சொல்கிறாங்க. ஆனால் 800 மூட்டை கொள்முதல் பண்ணுறதே பெரிய விஷயம். ஏன்னா ரோடுமேன் பற்றாக்குறை இருக்குது, மேன் பவர் பற்றாக்குறை இருக்குது, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள இப்போ தேங்குற ஒட்டுமொத்த மூட்டைகளும் ஒரே நேரத்தில் அந்த டிபிசிக்கு போச்சுன்னா அந்த எப்படி அதை கொள்முதல் பண்ண முடியும்? ஒரு மழை ஏதோ ஒரு இயற்கை, இந்த மாவட்டம் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கக்கூடிய மாவட்டத்தில் முன்னிலையில் இருக்கக்கூடிய மாவட்டம், எப்போ மழை அடிக்கும் எப்போ வெய்ய பெய்யுன்னு சொல்ல முடியல. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராம நிர்வாகம் பண்ணுற ஸ்ட்ரைக்கினால விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு விவசாயிகள் பாதிக்காத அளவுக்கு அவங்க மனமும் வந்து மாவட்ட ஆட்சியர் அந்தந்த துறை அதிகாரிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றணும். அப்படி இல்லையா விவசாயிகளுக்கு சிட்டாடங்கள் வழங்குறதுலையும் இந்த நெல் கொள்முதல் பண்ணுறதுல இந்த ஓடிபி வழங்குறதுலையும் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொடுக்கணும்னு நான் விவசாய சங்கத்தின் சார்பாக கோரிக்கையாக வைக்கின்றேன். ஆபரண தங்கத்தின் விலை 640 ரூபாய் சரிந்து 1,20,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை நேற்று 265 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 15,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 2,120 ரூபாய் குறைந்து 1 சவரன் ஆபரண தங்கம் 1,21,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 295 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதன்படி கிலோவிற்கு 20,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ வெள்ளியின் விலை 2,95,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் இன்று தங்கம் விலை குறைந்துள்ளது. தங்கம் 1 கிராமிற்கு 80 ரூபாய் குறைந்து 15,120 ரூபாய்க்கும், 1 சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,20,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் 1 கிராம் வெள்ளியின் விலை 295 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மது போதையில் லாரியை இயக்கிய ஓட்டுநருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் உள்ள தனியார் அரிசி ஆலையில் இருந்து சுமார் 20 டன் அரிசியை லாரியில் ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் வீரமணி கேரளாவுக்கு புறப்பட்டுள்ளார். அப்போது அதிக போதையில் இருந்த ஓட்டுநர் வீரமணி ஆலங்குடி நகரின் மைய பகுதியில் லாரியை தாறுமாறாக ஓட்டியதால் பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். மேலும் 5க்கும் மேற்பட்ட வாகனங்களை இடித்து தள்ளிய வீரமணி வடகாடு முக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே எதிரே வந்த லோடு ஆட்டோ மீது மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் ஜோதிமுத்து படுகாயமடைந்தார். அதேபோல் இருசக்கர வாகனத்தில் வந்த மதியழகன், சண்முகம் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். இதனை அடுத்து படுகாயமடைந்த நபர்களை மீட்ட பொதுமக்கள் அவர்களை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மது போதையில் லாரியை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் அவரை ஆலங்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தர்மபுரி மாவட்டம் கலசப்பாடி மலை கிராமத்திற்கு முதல் முறையாக மினி பேருந்து சேவையை மாவட்ட ஆட்சியர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தனர். சித்தேரி ஊராட்சிக்கு உட்பட்ட கலசப்பாடி, அரசநத்தம், நைனா வளைவு, புளியமரத்து வளைவு, கோட்டக்காடு, அரக்கரக்காடு, தரிசுக்காடு, ஆலமரத்து வளைவு, கருக்கம்பட்டி ஆகிய மலை கிராமங்களுக்கு சுதந்திரம் பெற்று 78 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக கடந்த பிப்ரவரி மாதம் வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தார் சாலையை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அரூர் முதல் கலசப்பாடி மலை கிராமம் வரையிலான போக்குவரத்திற்கு 2 மினி பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் சதீஷ்குமார் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மணி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து பொது மக்களுடன் சேர்ந்து இருவரும் மினி பேருந்தில் பயணம் செய்தனர். முதன்முறையாக தங்களது கிராமத்திற்கு பேருந்து சேவை வழங்கப்பட்டுள்ளதால் இனிப்புகள் வழங்கி பொதுமக்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். போர் பதற்றம் காரணமாக குவைத் விசா காலாவதியை நீட்டித்து குவைத் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது.
ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா கூட்டுதல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் காரணமாக கடந்த பிப்ரவரி 28 முதல் காலாவதியான மற்றும் காலாவதியாக உள்ள அனைத்து வகையான சுற்றுலா விசாக்கள் 1 மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. விசா நீட்டிப்பு செய்ததற்காக சம்பந்தப்பட்ட நபர்கள் எந்த ஒரு அலுவலகத்துக்கும் நேரடியாக செல்ல வேண்டியதில்லை எனவும், அபராதங்களும் கட்டணங்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. விடுமுறை உள்ளிட்ட பல காரணங்களுக்காக குவைத்திற்கு வெளியே சென்று தற்போதைய சூழ்நிலையில் சிக்கியுள்ள தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அனுமதிக்கப்பட்டிருந்த காலம் முடிந்தாலும் திரும்ப வர முடியாதவர்களுக்கு மேலும் 3 மாதங்களுக்கு காலாவதி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. கத்தார் மற்றும் அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளும் இதே அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் பதவியில் இருந்து நிதிஷ்குமார் திடீர் விலகல். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட கட்சியினர் கடும் எதிர்ப்பு. 4 நாள் பயணமாக இந்தியா வந்த பின்லாந்து அதிபர் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. இந்தியா பின்லாந்து உறவுகள் குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை. அரசியலில் புது வரலாறு படைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வைரல் வீடியோ குறித்து தஞ்சையில் விளக்கம். ஈரான் மீதான தாக்குதல் 6வது நாளாக நீட்டிப்பு. மதுரையில் இருந்து செல்லும் விமானங்கள் 3வது நாளாக ரத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.